கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களது சீயோன் ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை முதலாவது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவன்கிட்ட இருந்து வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பெரிய பட்டணத்தார் போல அவருடைய சமூகத்திலே ஒன்றாக தேவனுடைய கிருபையினாலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கடந்த வகுப்பிலே தியானித்தது போல ஒரு ஸ்திரீயின் வித்தாக சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக அழைக்கப்பட்ட நாம இன்றைக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கிற தலைப்புல நம்ம ஒரு வேத பாடத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகா பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன? ஏன் நாம மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத வசனத்துலதான் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையின் அடிப்படையான விசுவாசம் இருக்கு. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த நம்ம விசுவாசிச்சுட்டு இருப்போம். நாம சாதாரணமாக ஒரு காரியத்தை குறித்து விசுவாசிக்கலாமா, அல்லது நாம் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளாக நம்மள உறுதி பண்ணிக்கலாமா அப்படின்னா, வேதம் என்னதான் சொல்லுதுன்னா, பிரியமானவர்களே, நீங்களும் உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதி பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. சோ இப்போ இதைத்தான் இன்னைக்கு நம்ம பாடமா பார்க்க போறோம். மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதி பண்ணிக்கிறதுனா என்ன, சாதாரண விசுவாசத்திற்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஒரு ஆன்மீக உலகத்துல அநேக ஜனங்கள் அவர்கள் கடவுள்களை விசுவாசிக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான விசுவாசங்கள் வேறுபடுகின்றன. இந்து சகோதரர்கள் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க அந்த பசுவை தங்களுடைய புனித ஒரு ஜீவனாக அவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய சிறுநீரை கூட ஒரு ரொம்ப அவங்க பரிசுத்தமான ஒரு பொருளாக அவங்க நினைக்கிறத பார்க்கிறோம். பூஜை புனஸ்காரங்கள், நிறைய அந்த மந்திரங்கள், இதெல்லாம் இது அவங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. முஸ்லிம் சகோதர சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதமான நறுமண தூளை தண்ணீரில் கலந்து தங்கள் மேல் பூசிக்கொள்வது மூலியமாக எல்லா விதமான தீய சக்திகள்ல இருந்தும் தாங்கள் விடுபடுகிறதாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க விசுவாசிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கேட்கவே வேணாம், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில ஒவ்வொரு விதமான விசுவாசங்கள் இன்னைக்கு நிலவரதா பார்க்கிறோம். உதாரணத்துக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்கன்னா, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய், இப்ப இந்த செப்டம்பர் மாசம் வேற ஆரம்பிச்சிருச்சு, அங்க போயிட்டு அங்க முழங்கால் இருந்து அங்க முழங்கால்லே நடந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு புனித நீரை அருந்தினால் அவர்களுக்கு வியாதிகள் சுகமாகும் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அந்த மரத்துல தொட்டில் கட்டுனா குழந்தை பிறக்கும் அப்படின்லாம் விசுவாசிக்கிறாங்க. அப்புறம் பெந்தே கோஸ்தை சகோதரர்களுக்கு நமக்கு கேட்க வேணாம். அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு பரிசுத்தாவினால தான் அவங்க ஜீவிக்கிறதாகவும், அவங்களுடைய ஆற்றல்னாலே தாங்கள் சுகப்படுகிறதாகவும். ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் எங்கே போறதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவமனை கூட போறதில்லை. அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்படி
கிறிஸ்தவ மண்டலத்திலே பாத்தீங்கன்னா இப்படி அநேக விதமான விசுவாசங்கள் இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு வசனம் சொல்ல போகுது அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி விசுவாசம்னா என்ன? ஏன்னா இன்னைக்கு நார்மலான பீப்புள் கூட சில விஷயங்கள் விசுவாசிக்கும். உதாரணத்துக்கு அவங்க போட்டிருக்கிற பணம், பேங்க் அக்கவுண்ட்ல போட்டிருக்கிற பணம், அப்படியே அவங்கள என்ன பண்ணும்? அதிகமான வட்டி குடுத்து அவங்கள வாழ வைக்கும். அவங்க முதலீடு பண்ண நிறுவனம் ஓடி போகாம என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானது குடுக்கும் அப்படின்னு என்னென்னவோ விசுவாசம். அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு வைக்கிறாங்க. நம்பிக்கை மற்றும் விசுவாசம் வைக்கிறாங்க. இப்போ நாம எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்த வச்சிருக்கணும்? எதன் அடிப்படையில அந்த விசுவாசம் இருக்கணும்? அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பாடமா பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு காரியத்தை குறித்து நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், அது எதன் அடிப்படையில இருக்கணும்? அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது விசுவாசத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது? அப்படின்றத நம்ம இப்போ வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதரிகளே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்படின்னா உறுதியா நம்பணும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா பார்த்திருக்கவே கூடாது. அப்பேற்பட்ட ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசம். உதாரணத்துக்கு முதலாம் உலகத்துடைய நாட்களில, நோவாவுடைய நாட்கள்ல, ஜலப்பிரளயத்துடைய நாட்கள்ல நோவா என்னன்னு விசுவாசிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மழை, ஒரு ஜலப்பிரளயம் இந்த பூமியில என்ன ஆக போகுதுன்னா வரப்போகுது அப்படின்னு தேவனால எச்சரிக்கப்பட்டு அதை என்ன பண்ணினார் விசுவாசிச்சார். இது எப்படிப்பட்டதுன்னா, இந்த வசனத்துல சொன்ன மாதிரி விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறதுன்ற மாதிரி, அவர் பார்க்காத ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை. அந்த நாட்கள்ல வானத்திலிருந்து பனி மூலியமாகத்தான் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா சிற்றோடைகள், நீரோடைகள் எல்லாம் உருவாக்கி அந்த இடத்துக்கு அந்த ஒரு தண்ணீர் வளம் இருந்தது. எங்கேயுமே மழை பெஞ்சது இல்லை. ஆனா நோவா என்ன விசுவாசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்யும் அப்படின்னு என்ன பண்றாரு விசுவாசிக்கிறார். அதனால்தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதுதான் விசுவாசம் அன்புக்குரிய சொற்கள். இன்றைக்கு கூட நம்ம இந்த பூமியில வாழும்போது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒரு 3 வகையான விசுவாசம் வச்சிருக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அனுதின விசுவாசம். டெய்லி ஒரு விசுவாசம் வச்சிருக்கோம். ரட்சிப்பின் விசுவாசம் வச்சிருக்கோம். போதகத்தின் அடிப்படையிலான விசுவாசம் வச்சிருக்கோம். ஒரு 3 வகையான விசுவாசம் வச்சிருக்கிறோம். முதலாவது நம்முடைய ரட்சிப்புக்குரிய விசுவாசம் ஒண்ணு வச்சிருக்கிறோம். அப்புறம் டே பை டே நம்முடைய வாழ்க்கையில டே டு டே ஒரு சில காரியங்களை குறித்து விசுவாசிப்போம். அதுக்கப்புறம் போதகத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை விசுவாசிட்டோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் அடிப்படையில என்ன ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, ரட்சிப்பின் விசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விசுவாசிக்கிறது என்னன்னா இதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு யார் மூலம் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமா தான் இருக்கு. இத அத்தனை பேரும் என்ன பண்றோம்னா விசுவாசிக்கிறோம். அதுக்கப்புறம் டே டு டே ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுதின விசுவாசம். அனுதின விசுவாசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேவையான ஒரு விஷயத்த கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பாரு. நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட இந்த காரியத்தின் மேல எனக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு வெற்றி தருவாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஜெபத்துல சொல்ற மாதிரி மத்தேயு 6:11 சொல்றோம்ல, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை
இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது போல நமக்கு தேவையான அத்தனை விதமான அனுகூலங்களையும் அனுதினமும் கர்த்தர் நமக்கு தந்தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். இது ஒரு 2வது வகையான விசுவாசம். இப்போ 3வது வகையான விசுவாசம் என்ன அப்படின்னா, உபதேசத்தின் அடிப்படையிலாக நம்ம வரக்கூடிய ஒரு விசுவாசம், அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த ஒரு பார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 2ஆ பிரிச்சு பார்க்கிறோம். உபதேசத்தின் அடிப்படையிலாக நாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த காரியம் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன் அப்படின்னா, உபதேசத்தின் அடிப்படையில இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 99% கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு அடிப்படையிலான விசுவாசத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியும். அப்ப உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசத்துல 2 வகை இருக்கு. அந்த 2 வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு விசுவாசம், மற்றொன்று மகா பரிசுத்தமான விசுவாசம். சோ உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசத்துல தான் 99% கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு விசுவாசம் அப்படின்னு சொல்றது, ஒண்ணு மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்றது. அப்படின்னா இப்பதான் நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம்னா என்ன, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, விசுவாசம் என்பது போதகர் மற்றும் போதகத்தின் அடிப்படையில நாம் ஒரு காரியத்தை விசுவாசிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசம். ஒரு ஒரு குறிப்பிட்ட போதகர் இன்னைக்கு அநேகர் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட போதகர்களுடைய காரியங்களை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலரா கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்குரிய காரியங்களே அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது இதன் அடிப்படையில அவங்க ஒரு விசுவாசத்துக்குள்ள கடந்து போறாங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னா சாதாரண ஒரு விசுவாசம். அதே சமயத்துல அன்புக்குரிய சகோதரர்களே, மகா விசுவாசம் என்ன அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வசனத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம்னா அதுக்கு பேர் தான் என்ன விசுவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். இதத்தான் இதுக்கு ஆதாரமாகத்தான் நம்ம பார்க்க போற வசனம் யூதா 1வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனம். யூதா 20 மற்றும் 21 வசனங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை நீங்க உறுதி பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்ம பாடத்துடைய தலைப்பே என்னதான் பார்த்தோம், மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போ உங்களுக்கு ஒரு 1 லைன்ல சொல்றதா இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லைட்லயே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்துக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதகர் மற்றும் போதகத்தின் அடிப்படையில் வர்றது விசுவாசம். வசனத்தின் அடிப்படையில நாம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, அல்லது யாராவது ஒருத்தர் வசனத்தை வைத்து ஒரு காரியத்தை நமக்கு பேசுகிறார் என்றால் அதன் அடிப்படையில ஒரு விசுவாசம் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன விசுவாசம் அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஆத்துமா சாகுமா சாகாதா அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு சொல்லுது. அதே போல வேதம் கூறும் நரகம் அப்படின்னு ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம். நரகம் இருக்குதா இல்லையா, அதாவது நரகம் இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியான ஒரு நரகமா இருக்குதா, இல்ல வேதம் நரகத்தை குறித்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அப்படி பார்க்கும்போது இங்கேயே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இதுவரைக்கும் வைத்திருந்தது சாதாரண விசுவாசம். இப்போ நாம எதன் அடிப்படையில் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில, அதாவது வசனத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறதுனால
அது என்னன்றத வேதம் சொல்லுதுன்னா அது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன்னா இவ்வளவு நாள் நாம சத்தியம் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப அந்த சத்தியம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா வசனத்துலதான் இருக்கு. அதனாலதான் யோவான் 17:17 வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அன்புக்குரிய சொல்லி இத்தனை நாள் நாம படிச்சுட்டு இருந்தது வசனம், இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது சத்தியம். ஏன் அப்படின்னா இந்த சத்தியம் அல்லது கிருபை இப்ப நமக்கு யார் மூலியமா கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலியமா கிடைச்சிருக்குன்னு வசனம் சொல்லு. யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின அப்படின்னு சொல்லுது அன்புக்குரிய சரஸ்வதி. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பாடத்தினுடைய துவக்கத்திலையும் என்ன ஒரு வசனத்தை போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆம் அன்புக்குரிய சரஸ்வதி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற பார்த்தோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும். இன்னைக்கு எல்லாருக்கும் வசனம் தெரியும். ஆனா வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் தெரியுமா அப்படின்னா தெரியாத அன்புக்குரிய சரஸ்வதி. அதனாலதான் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அந்தகார இருளில் இருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து, இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான கள்ள போதனையில இருந்து, அவிசுவாசத்துல இருந்து நம்மளை விடுதலை பண்றதுக்கு, வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு எது நமக்கு உதவிகரமா இருக்குன்னா வசனத்துல இருக்கக்கூடிய சத்தியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்க்கே அப்பா, பொய்க்கு பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். இந்த சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்றத நம்முடைய ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ ஆனா அவனுக்கு வசனம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் நல்லா தெரியும். ஆனா வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவரை சோதிக்கும் போது கூட பார்ப்போம். அதாவது நீங்க இந்த கல்லுகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, அப்பமா மாத்தி சொல்லுங்க. நீங்க இங்க இருந்து நீங்க உங்கள் பாதம் கல்லில் இடாத வரைக்கும் உங்களுடைய தூதர்கள் உண்மை ஏந்தி கொள்வார்களே அப்படின்னு அவன் சொல்றான். வசனம் தான் சொல்றான். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம் என்னன்றது அவனுக்கு என்ன பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. முதலாம் வருகையில ஆண்டவர் குதிக்கிறதுக்காக வரல, அவர் சரியான நேரத்துல தன்னை ஈடுபலியாக கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அதனால இவன் என்ன பண்ணனா ஆண்டவரையே இந்த அளவுக்கு சோதனை பண்ணியிருக்கிறான் அப்படின்னா மற்ற ஜனங்களை அவன் சாதாரணமா விட்டுருப்பானா? எல்லாருமே சோதிச்சிருக்கான். எல்லாருமே சோதிச்சதுனாலதான் இப்போ ஆண்டவரும் அப்போஸ்தலரும் இருந்த நாட்கள்ல அங்க சத்தியம் என்ன பண்ணப்பட்டதுன்னா ரொம்ப சரியாக அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பு என்ன நடந்துச்சுன்னா அவர்கள் உருவாக்குன அப்புறம் மாபெரும் அந்த ரட்சிப்புக்கான ஒரு ஊழியத்துல சாத்தான் எதை கொண்டு வந்து போட்டுட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா களைகளை விதைச்சிட்டான் அப்படின்றத பார்த்தோம். நம்ம விதைப்பவன் ஊமை மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்குள்ள பார்த்திருப்போம். 4 விதமான நிலங்கள்ல விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதைப்பவன் ஊமைக்கு அடுத்த ஊமை ஒண்ணு இருக்கும். அந்த ஊமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலும் ஒரு ஊமை அவருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்துல நல்ல விதையை விதைத்தான். சத்துரு வந்து எதை விதைச்சிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா களைகளை அங்க விதைச்சிட்டு போயிட்டான். அப்படின்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவுல கலைகள் மாதிரி ஜனங்கள் அவர்களுக்குள்ளேருந்து எழும்பி இப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறுபாடானவர்களை போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி போதிக்கும் போது இத ஜனங்கள் எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதன் அடிப்படையில விசுவாசம் வைக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எதன் அடிப்படையில மட்டும்தான் ஒரு காரியத்தை விசுவாசிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 12 அப்போஸ்தலரும் சொன்ன வசனங்களின் வார்த்தைகளின் அடிப்படையிலும் அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையிலும் தான் இந்த காரியங்களை போதிப்பாங்க, விசுவாசிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் இந்த ரெண்டுமே பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா கோதுமை மணியாக இருக்கட்டும், இந்த களை மாதிரி இருக்கக்கூடிய செடியா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க இதுதான் என்ன சொல்ல வருதுன்னா, இது யார் வித்தியாசம் கண்டுபிடிக்காத அளவுக்கு தேவனுடைய மனுஷங்க யாரு, சாத்தானுடைய பிள்ளைகள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு அதாவது ஆதிகால திருச்சபைக்கு அப்புறமான ஒரு நிலைமையில இருந்தே ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கு. அதனாலதான் இத அந்த வேலைக்காரர்கள் அந்த வீட்டு எஜமான்ட்ட என்ன கேட்கிறாங்க அப்படின்றத வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனங்கள். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கும்போது, வேணாம், அதை நீங்க அறுப்பு காலம் மட்டும் என்ன பண்ணுங்க, வளர விடுங்க. ஏன்னா நீங்க இப்ப அறுக்கும்போது களைகளோட நல்ல கோதுமை செடிகளை நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அறுத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அறுப்பு காலம் மட்டும் வளர விட்ட ஒரு கடைசி காலப்பகுதிக்கு தான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கடந்து வந்திருக்கோம். ஏன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்தது அப்போஸ்தலர்கள் ஸ்தாபித்த அந்த ஒரு சபை மாத்திரம்தான். ஆனா இன்னைக்கு எத்தனை சபைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துல அந்த கிறிஸ்டியன் டினாமினேஷன் சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சர்ச்சஸ் எடுத்துக்கிட்டா கூட 750 வகையான சபை பிரிவுகள் இன்னைக்கு இந்த பூமியில இருக்குது. 750க்கு மேல இருக்கக்கூடிய சர்ச்சஸ் நம்ம பார்க்க முடியுதான்னு இதெல்லாம் பெரிய பெரிய சர்ச்சஸ் சொல்றேன். சின்ன சின்ன சர்ச் டினாமினேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பல ஆயிரக்கணக்கான சபைகள் இன்னைக்கு பூமியில இருக்கு. ஆனா நமக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 4 மற்றும் 5 வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனை இருக்கணும் அப்படின்னா, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் பார்க்கிறோம். அப்போ ஒரே விசுவாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல ஒரே விசுவாசம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு வகையான விசுவாசங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. பல்வேறு வகையான விசுவாசங்கள் இருக்கிறதுனாலதான் பல்வேறு வகைப்பட்ட சபைகள் இன்னைக்கு இந்த பூமியில இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ இவங்க எல்லாரும் எந்த மாதிரியான ஒரு விசுவாசத்துக்குள்ள கடந்து போயிட்டாங்க, உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசத்துல எப்படி போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதகர் மற்றும் போதகத்தின் அடிப்படையிலான விசுவாசத்துக்குள்ள போயிட்டாங்க. எல்லாரும் எந்த மாதிரியான ஒரு விசுவாசத்துல இருந்திருக்கணும்னா, வசனமும் சத்தியத்தின் அடிப்படையிலுமான விசுவாசத்துல அவங்க இருந்திருக்கணும். அதுதான் எபேசியர் 4:4 சொன்ன மாதிரி அது ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் அப்படின்றதுக்கு அடையாளமா. ஏன் அப்படின்னா 12வது சங்கீதம் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்குது. அதாவது 7 தரம் உருக்கி அப்படின்னா ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கிறார் தேவன். அவருடைய சொற்களை நமக்கு ரிஃபைன் பண்ணி ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 7 தரம் உருக்கி, அதாவது கம்ப்ளீட்டா அவர் என்ன பண்றாருன்னா அதை ரிஃபைன் பண்ணி தான் அவர் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய வசனத்தை விட்டுட்டு இப்போ இந்த ஜனங்கள் என்ன மாதிரியான ஒரு காரியங்களை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் பார்க்கும்போது வெறுமனே கர்த்தருடைய சொற்களை எப்படி வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு புஸ்தகமாக மாத்திரமே அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளி ஜோசியக்காரன்ட்ட போய் தன் பிரச்சனைக்காக ஏதாவது ஒண்ணு அவன்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா, அவன் ஏதாவது ஒரு சீட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வேதத்தை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
வெறுமனே ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு புஸ்தகமாக மாத்திரம் இப்படி இருந்தா இப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்ற வசனங்களையா எடுத்து அதை மட்டுமே இன்னைக்கு போதிக்கக்கூடிய ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க. அதை மட்டுமே விசுவாசித்து வாழக்கூடியவங்க ஜனங்களும் வந்துட்டாங்க. ஆனா வேத வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வேத வாக்கியங்கள் எதற்காக இருக்குது அப்படின்னா அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்குமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு போதனைகள், சீர்திருத்தலுக்கான வார்த்தைகள், நீதியை படிப்பித்தலுக்குரிய சத்தியங்கள் எங்கேயுமே என்ன பண்றப்படுறதுன்னா பிரசங்கிக்கப்படுறது இல்ல. அவங்க எப்பவுமே எப்படி பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாளாகாம தலையாவீங்க, நீங்க கீழாகாம மேலாவீங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளே என்ன பண்றாங்க. நீங்க கைட்டு செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். உபாகமம் புஸ்தகத்துல இருக்கு. அதே உபாகமம் புஸ்தகத்துல என்னன்னு இருக்குன்னா, நீ அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கீழ்ப்படியானால் நீ கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளை ஆசீர்வதிப்பான் இருக்கு. அதே சமயம் கீழ்ப்படியாமல் போனையாகில் நீ என்ன பண்ணப்பட்டிருப்பாய்? சபிக்கப்பட்டிருப்பாய் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த சபிக்கப்பட்டிருப்பாய்ன்ற வசனத்தை எடுத்து எங்கேயாவது வாசிக்க நம்ம இப்ப கண்டிருக்கோமா? அதே போல பாருங்க, இடுக்கமான வழியில் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போற வழி விசாலமாக இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள் அப்படின்ற ஒரு ஒரு சுவிசேஷம், ஒரு நல்ல செய்தி நம்மள தேவனுடைய மனுஷனா இருக்கக்கூடிய நாம எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு பிரயோகிக்கப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை, அன்புக்குரிய சகோதரர்களே. அதனாலதான் இன்னைக்கு அநேக விசுவாசிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்னா அவங்களுக்கு என்ன போதிக்கப்படுதோ அதை மாத்திரம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விசுவாசிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது எப்படி எழுதுறாரு வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன சொல்றாரு பாருங்க. சர்ப்பம் எப்படி நம்முடைய ஆதி பெற்றோர்களாகி இருக்கக்கூடிய ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து விளங்கும்படி கெடுக்கப்படுவோம் என்று நான் பயந்திருக்கிறேன்னு கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு எழுதுறார். எப்படி முதல் ஆதாம் இருந்தாரோ அது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருன்னா 2ஆம் ஆதாம். நாம யார் அப்படின்னா 2ஆம் ஏவாள். அவருடைய மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய மனது உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று. ஏன் அப்படின்னா சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, அவன்கிட்ட சத்தியம் இல்ல, அவனுடைய வேலையே என்ன பண்றதுன்னா உண்மையில இருந்து அநேகரை விலகும்படி செய்வதுதான். ஏன்னா அந்த நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலருடைய நாட்கள்லயே மோசமான ஒரு தவறான ஒரு டாக்டரின்லாம் சபைக்குள்ள வந்ததை நம்ம பார்க்க முடியுது. அன்புக்குரிய சொல்றேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னாடி இப்ப அவங்க மத்தியில எப்படி போதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் பண்ணணும், இல்லாட்டினா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்றத அவங்களுக்கு போதகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கேயே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே என்ன நடக்குனா அப்போஸ்தலருடைய நாட்கள்லயே இப்பேற்பட்ட ஒரு தவறான போதனைகள் என்ன ஆகுதுன்னா அங்க உருவாகிறது நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அவங்களை திட்டுறாரு அப்படின்னு வாசிக்கலாம்.
கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம, சத்தியம்னா நம்ம பாக்குறோம் வசனம், வசனத்துக்கு அதுல இருக்கக்கூடிய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று அவர் என்ன பண்றாருன்னா கேட்கிறார். இன்னும் கூட பாருங்க, ரோமர் 2:29 வாசிக்கலாம். ரோமர் 2:29 உள்ளத்திலே யூதனாவனவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அன்புக்குரிய சொல்லி, அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கடைபிடிக்கணும், அதாவது விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் எதையாவது கடைபிடிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இதுக்கு நாம வாழக்கூடிய நாட்கள் ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நியாயப்பிரமாணத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டளைய, நாம உதாரணத்துக்கு ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு இல்லையா? இந்த ஓய்வு நாள்ன்ற கட்டளைய நாம கடைபிடிக்கணுமா வேணாம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு ஒரு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எதை தான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை வாரந்தோறும் வரக்கூடிய அந்த சனிக்கிழமைய அவங்க என்னவா கன்சிடர் பண்றாங்க, கருதுறாங்க, ஓய்வு நாளாக அவங்க அனுசரிக்கிறாங்க. இப்போ அந்த நாட்கள்ல அவங்க ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு நியாயப்பிரமாண சட்டத்துல சொன்ன காரியங்களை அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா கடைபிடிக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு டாக்டரின்ஸ் வந்து வந்திருக்கு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எந்த காலத்துல வந்து நமக்கு எவ்வளவு காரியங்கள் நமக்கு வந்து சரியான ஒரு மெத்தட்ல நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையான்றத ஒரு கேள்விக்குறியாக்குறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஓய்வு நாளை பத்தி நம்முடைய அடிப்படை வேதாகம பாடங்கள்ல வரக்கூடிய பாடங்கள்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்கலாமா வேணாமா, நியாயப்பிரமாண காரியங்கள் நமக்கு எப்படி வந்து நம்முடைய ரட்சிப்புக்கு ஹெல்ப் பண்ணுது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அநேக தீர்க்க தரிசனங்களை குறிச்சும் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆதிகால சபையில இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, உயிர்த்தெழுதலை குறித்து ஸ்டார்ட் ஆகுது. உயிர்த்தெழுதலை குறித்து ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆனா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:12 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:12 கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டு இருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதலே கிடையாது அப்படின்னு இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, கொரிந்து சபையில ஒரு சிலர் இப்ப மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இந்த சிவப்பு கிடாரிய பலி கொடுத்துட்டாங்க, சிவப்பு கிடாரிய பலி கொடுத்துட்டாங்க, அதனால ஒரு மாபெரும் அடுத்தது என்ன, இந்த மாதிரி வேத வசனத்துக்கும் சத்தியத்திற்கும் சம்பந்தம் இல்லாத அநேக காரியங்களை குறிச்சு இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்புக்குரிய சொல்ல, சிவப்பு கிடாரியை பத்தி வேதத்துல கொடுத்திருக்கு. ஆனா அதற்கும் மேசியாவோட வருகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது போல இது இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, விருத்த சேதனை பண்ணணும்னு சொல்லிட்டோம். மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்றதும் அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்துச்சு. அப்ப அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருந்தாங்க. நேரடியாக அதற்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சத்தியத்தை என்ன பண்ணாங்கன்னா அவங்க முன்னாடி எடுத்து வச்சாங்க. அதனாலதான் வாசிக்கிற 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:15 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:15 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே, இப்ப தேவனுக்காக பொய் சாட்சி பொய் சொல்றவங்க மாதிரி நான் எங்களை பாக்குறீங்களா? அப்ப தேவன் வந்து கிறிஸ்துவை எழுப்பினாரே அது பொய்யான்னு கேட்கிறாங்க. சோ இப்போ அவன் சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அவன் தந்திரம் பாருங்க.
ஒரு தவறான ஒரு விஷயத்த அந்த ஜனங்கள் மத்தியில பேசி அதை நம்ப வைக்கணும், விசுவாசிக்க வைக்கணும்னு அவன் முயற்சி பண்ணான். நான் அப்போஸ்தலர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தடுத்துட்டாங்க. ஆனா இவன் கிறிஸ்தவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் உயிர்த்தெழுதல் பத்தின காரியம் வந்து அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகல அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணா, ஆனா முடியல. அதனால அவன் என்ன தெரியுமா பண்ணுனா, மற்ற ஜனங்கள்ட்ட போய் அதை ஸ்ட்ராங்கா வந்து நம்ப வச்சான். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்க போற ஒரு ஸ்லைடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரான்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம். குரான்ல சுரான் நிசா அதுல அது 4வது இதுல வசனம் 157வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அல்லாவின் தூதராக வந்த மரியாவின் மகனை வெட்டினோம். அவர் சிலுவையில் அறையப்படாமல் வெட்டினதாக சொல்லப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இதை சந்தேகப்படுறவங்களும் அவங்க வந்து அல்லாஹ்வுக்குரியவங்களே கிடையாது. அதாவது இயேசு கிறிஸ்து மரிக்கல, வேற ஒருத்தர் தான் மரிச்சாரு, அவரை நாங்க வெட்டிட்டோம். இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயத்த இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய வகையில சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அங்க நல்லாவே விதைச்சிட்டான். இப்ப இன்னமும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதைத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதனாலதான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29 மற்றும் 30வது வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30ஆம் வசனங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, நான் போன பின்பு பவுல் சொல்றார், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க பாருங்க, அத்தனை பேரும் போதகத்தின் அடிப்படையில தான் அநேக காரியங்கள் என்ன பண்றாங்க விசுவாசம். அதுல ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் எதுன்னா ஆவியா வர்றது. இதெல்லாம் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறதா இருந்தா கூட செத்து போன ஒருத்தன் ஆவியா வந்த கதையை தான் வந்து எடுத்து பயங்கரமா அதை என்ன பண்றாங்கன்னா ஹிட் பண்றாங்க. அப்போ மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்றதை நம்ம வாசிக்கிறோம். இதே தான் ஆண்டவர் 1ஆம் வருகையிலே சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டாருன்னா, வாசிக்கலாம் மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலும் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாத்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்னவா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்றது பார்க்கணும். நீங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அவருடைய சீசல் கற்பிச்சு கொடுத்திருந்தார் அப்படின்னா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நீங்க என்னட்ட எல்லாம் இலவசமா கேட்டு வாங்கிட்டீங்க அத்தனை சத்தியத்தையும். நீங்க போய் எப்படி கொடுங்க அப்படின்றாருன்னா, போய் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இந்த ஜனங்கள் எங்காவது அவங்க அறிவிக்கக்கூடிய சத்தியத்தை இலவசமா கொடுக்குறாங்களா? காணிக்கை மற்றும் தசம பாகம் அன்பளிப்புகள் வாங்கிட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? இன்னும் பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, அமெரிக்கா நாட்டுல உன் மாகாணத்துல உன்னுடைய மாகாணங்கள் ஒன்றுல கடுமையான ஒரு புயல் வந்து காத்திருக்குது. ஜப்பான் உன்னுடைய கரையோரங்களை நிலநடுக்கம் இந்த வருஷம் கர்த்தர் என்ன பண்ணிருக்கார். இந்தோனேசியா இது மாதிரி ஒரு 10 நாடை சொல்றது. 10 நாள்ல வழக்கமா எப்போதுமே ஏற்படக்கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்றது. அதுல ஏதாவது ஒண்ணு என்ன ஆயிரும்னா அந்த வருஷத்துல நடந்துரும். அதையே திருப்பி அந்த கிளிப்பிங்ஸ போட்டு எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, எவ்வளவு ஒரு மாபெரும் காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசங்கிக்கிறாங்க. தங்களை தீர்க்கதரிசிகளாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காட்டுக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம்.
வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். ஆக்சுவலா ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு அப்படின்னா அது யாரை பற்றின ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியாக இருக்கணும். அதுல ஆண்டவருடைய காரியம் அவர் பேசின ஒரு விஷயம் என்ன இருக்கணும் அன்புக்குரிய the testimony of Jesus the spirit of prophecy அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒருத்தரெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னங்க தீர்க்கதரிசி, எப்படிங்க அவரு எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிங்க அப்படின்னா பயங்கரமான தீர்க்கதரிசிங்கள அவரு சொன்னாருன்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்ல. சரி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் எங்க உறவினர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. அங்க நிறைய சமையல் செஞ்சு பாத்திரங்கள் வச்சிருந்தாங்க. இதுல எது ரசம் இருக்கிற பாத்திரம் அப்படின்னு நான் கரெக்டா சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டியை திறங்க, அதுக்குள்ள ரசம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. திறந்து பார்த்தா ரசம் இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி பாத்தீங்களா? அடுத்து சாம்பார் எங்க இருக்குன்னு கேட்டாலும் அவர் கரெக்டா என்ன பண்ணிடுறாரு, அவர் சொல்லிடுறாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசிகளுடைய இப்படிதான் தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பேர் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சோ இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தான் தீர்க்கதரிசனத்தின் ஆவியார். இவரை நம்பி இவர் தீர்க்கதரிசின்னு விசுவாசி இவர் பின்னாடி ஒரு கூட்டம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டு இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சாம்பாருக்கு ரசத்துக்கு. அதனால்தான் 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால நீங்க எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணாதீங்க, நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. முதலாவது ஆவியினாலே என்னன்னு சோதித்தறியக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். ஆவினா என்ன? ஆவினா சுவாசமா, மைண்டா, இல்ல வேற எதுவுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஆவின்னு வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. உதாரணத்துக்கு பிரசங்கி 12ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போகாத முன்னும் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா நம்ம சுவாசம். அதைத்தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்துல தானியேல் 2:1 பாக்குறோம், நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய மனநிலை மைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலங்கிடுச்சு. மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு கஷ்டத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்றத இங்க நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்துல யோவான் 6ஆவது அதிகாரம் 63ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்ன ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம். அப்போ ஆவினாலே நம்ம பகுத்தறிவதற்கு இத்தனை விதமான வசனங்களை நாம புரிந்து கொள்வோம். இன்னும் பாக்குறோம் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்ப பாருங்க வேற இல்ல அன்புக்குரிய சொல்ற ஒரு இடத்துல ஆவின்றது சுவாசத்தையும், ஒரு இடத்துல ஆவின்றது மைண்டையும், ஒரு இடத்துல ஆவின்றது வசனத்தையும் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அடையாளப்படுத்துது. அப்ப இங்க முதல்ல சொன்னார் இல்லையா, என்ன சொன்னாரு? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளினாலும் ஆக்சுவலா அவங்க மைண்ட் என்ன, அவங்க தேவனுடைய மைண்ட்ல அவங்க பேசுறாங்களான்னு நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்தறியுங்கள் அப்படின்றத இங்க சொல்றாரு. அதனாலதான் இன்னும் என்ன நடக்கும் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின ஒரு விஷயத்துல நம்ம வாசிக்கலாம். அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவதற்கு இப்ப என்ன சூழ்நிலை இருக்குன்னா பிசாசுகளின் உபதேசத்துக்கு அவங்க செவி கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிற்காலங்களில என்ன நடக்கும்னா மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து
விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதுல அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன, விவாகம் பண்ணாதீங்க. விவாகம்னா திருமணம் முடிக்க கூடாது. அப்ப திருமணம் முடிக்க கூடாது. அப்ப பாருங்க, திருமணம் முடிக்காம ஒருத்தர் அவரு ஆண்டவருடைய வேலையை செய்வாரு. ஆனா அவர் என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர்ன்னு கூப்பிடணும். திருமணம் முடிக்காம ஒரு சகோதரி வேலை செஞ்சா அவங்கள மதர் அப்படின்னு கூப்பிடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே சமயத்துல முதல்ல தேவன் நம்முடைய ஆதி பெற்றோரை அவர்கள் உருவாக்கும் போது கூட அவர் செஞ்சு வச்ச விஷயம் என்னன்னா திருமணம் தான். வெளிப்படுத்தின விஷயத்துல கடைசியாக அவர் முடிக்கும் போதும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று திருமணத்துக்குரிய அந்த ஒரு கணத்தை தேவன் என்ன பண்றாருன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை புரிய வைக்கிறார். ஆனா வசனம் இவங்க எப்படி சொல்லுவாங்களாமா, விவாகம் பண்ணாதீங்க, திருமணம் முடிக்க தேவையில்லை, முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம அன்புக்குரிய சொல்லி நம்ம இப்ப எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரையா பட்டணத்தார் மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். பெரையா பட்டணத்தார் எப்படி படிச்சாங்க அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அன்புக்குரிய சொல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. இப்ப நம்ம வாரத்துக்கு 2 நாள் பார்த்துட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளும் நம்ம வேத வாக்கியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு ஆராய்ந்து பார்த்திருக்கோம். ஆனா இப்ப வசனம் என்ன சொல்லலாம், இப்படி ஆராய்ஞ்சு பார்த்ததுனாலதான் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. இன்னும் பாருங்க, என்னென்ன வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா பவுல் தீமோத்தேயுக்கு. இப்ப அதே போல ஆண்டவர் சொன்ன இந்த டைரக்டா சொன்ன இந்த வசனத்தை மீறி இருக்கிறாங்க. அன்புக்குரிய சொல்றது என்ன வசனம் தெரியுமா? மத்தேயு 23வது அதிகாரம் 9வது வசனம் வாசி. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். அன்புக்குரிய சொல்லே, பூமியிலே ஒருவனையும் உங்களுக்கு பிதா என்று சொல்லாதிருங்க. அப்படின்னா என்னைய பெத்த அப்பாவை நான் அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னா அந்த அப்பாவை குறிச்சு இப்ப ஆண்டவர் இங்க சொல்லல. ஆவிக்குரிய ரீதியில உங்களை ஒருத்தர் வந்து கைட் பண்றாருன்னா அவரை நீங்க என்னன்னு சொல்ல தேவையில்லை. அப்படின்னா அப்பான்னு சொல்லாதீங்க, அப்பான்னு அவங்களை அழைக்காதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார் சொல்றார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ சகோதர சோரிகள் கத்தோலிக்க திருச்சபை ஜனங்கள்கிட்ட போய் உங்க சபையினுடைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா யார சொல்லுவாங்க? போப் சொல்லுவாங்க. போப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா திருச்சபையினுடைய தலைவர் யாருக்கா இருந்தாலும் அது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான். இப்ப அவங்க தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா போப்பு. போப்புனா என்ன அர்த்தம்னா லத்தீன்ல பப்பா, பாப்பா இல்லைங்க, பப்பா, பப்பா அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். அன்புக்குரிய சொல் போப்புனா வேற ஒண்ணும் இல்ல, த ஹோலி ஃபாதர், அப்பா அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறார், பிதா. இன்னைக்கு பாருங்க, லோக்கல் சர்ச்சுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடியவர் என்னன்னு தான் கூப்பிட சொல்றாங்க, ஃபாதர் அப்படின்னு தான் கூப்பிட சொல்றாங்க. போய் ஃபாதர் இருக்காங்களா, இல்ல ஃபாதர் தூங்கிட்டு இருக்காங்க, ஃபாதர் வருவாங்க, ஃபாதர் போவாங்க. இப்படிதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அன்புக்குரிய சொல் அப்ப டைரக்டாவே இப்போ நம்ம என்ன விசுவாசிச்சோம்? நம்ம போதகத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை விசுவாசிச்சுட்டு இருக்கோமா, வசனத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை விசுவாசிச்சுட்டு இருக்கோம்? இவ்வளவு நாள் நமக்கு பாரம்பரியமா சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா, இவர் என்னன்னு தான் கூப்பிடணும், ஃபாதர் தான் கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா, இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் விசுவாசித்து இருக்கிறோம். அன்புக்குரிய சொல்ல, ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். அப்போ வசனத்தின் அடிப்படையில் இப்ப இந்த ஒரு காரியத்தை விசுவாசிச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கிறோம், இந்த விசுவாசத்துல இருக்கணும். இதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம், வேற ஒண்ணுமே இல்ல. விசுவாசத்துக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இவ்வளவு நாள் நமக்கு பாரம்பரியமா சொல்லி கொடுத்தத விசுவாசிச்சுட்டு இருந்தோம்,
வசனம் அடிப்படையில் இல்லாம, இப்போ வசனம் இருந்தா மட்டும் நான் விசுவாசிப்பேன் நம்ம ஒரு காரியத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறோம்னா, அதுக்கு பேரு தான் என்ன விசுவாசம் அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இன்னும் கூட பாருங்க, அடுத்த வசனம் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். அடுத்து சொல்றார், நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரை என்னன்னு கூப்பிடாதீங்க. இன்னைக்கு ஆனா அதுக்கு மேல பாஸ்டர்ன்னு கூப்பிடுறது, அது கூட இப்ப இன்னும் என்னெல்லாம் சேர்த்துட்டாங்க அப்படின்னு பாஸ்டனே கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. பார்க்கிற ஊழியம் பாஸ்டர் ஊழியமா இருக்கலாம். ஆனா பாஸ்டர்ன்னு அழைக்கப்படாதீர்கள்ன்றாரு. நீங்கள் எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறீங்க அப்படின்றார். பிரதர்ன்னு கூப்பிடுங்கன்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்போ அதுக்கு இப்படி பாஸ்டர்ன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, பிரீஸ்ட்ன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல. அவங்க முன்னாடி என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி சேர்த்துக்கிறாங்கன்னா, த மோஸ்ட் ரெவரண்ட் பாஸ்டர், த மோஸ்ட் ரெவரண்ட் அவங்க பேர் போட்டுக்கிறாங்க. ரெவரண்ட் அப்படின்ற ஒரு பேர் போடுறாங்க. ரெவரண்ட்னா என்ன? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான, மிகுந்த போற்றத்தக்க, வணங்கத்தக்கன்னு அர்த்தம். அதாவது 111வது சங்கீதம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. இந்த ரெவரண்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த ரெவரண்ட்ற டைட்டில் யாருக்கு மட்டும்தான் பொருத்தமானது அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம்தான் பொருத்தமானது. ஆனா இந்த டைட்டில இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சோ இதுதான் நாம வைத்திருக்கிற விசுவாசமாக இருந்தது இவ்வளவு நாள். இப்பதான் நம்ம வசனத்தின் அடிப்படையில இப்ப சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ல 3 மற்றும் 4 கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நிஜமாவே இந்த வசனம் என்ன ஆயிட்டுன்னா அநேக இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, இவர் ஸ்டேஜுக்கு வந்தாதான் ரொம்ப அருமையா இருக்கும். இவர் பேசினதான் ரொம்ப எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். இவர் மட்டும்தான் நல்லா பாட்டு பாடுவாரு, இவர் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவாரு, இவர் பாட்டும் டான்ஸும் சேர்ந்து பண்ணுவாரு. அந்த இவர் அப்பப்ப என்ன பண்ணுவாரு, ஜோக் அடிப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணவுனா என்னன்னா, காதுல கொழுப்பு அடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இருந்து தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இன்னொருத்தர் கண்ண மூடி ஒரு மாதிரி பிரியமானவர்களே அப்படின்னு சொல்றாருன்னா, இது ஒரு குரூப் பிடிக்கும். இப்ப என்னன்னா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இன்னைக்கு இருக்கிற. நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது ஒரு முறை விமானத்திலே அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்பொழுது எனக்கு நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில தங்கி இருந்து அங்க நான் காலை உணவை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஜெப குறிப்பு போன்ல வந்தது. உடனடியாக நான் ஜெபித்தேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல இவர் சாப்பிடும்போது வருதான். இது ஆன்னு கேட்கறதுக்கு ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இருந்துட்டு, என்ன ஒரு பக்தி. அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதே 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 பவுல் இன்னொரு அட்வைஸ் பண்றாரு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கேள்விகள் பேச்சுமா இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கு. ஒருத்தர்
ஒரு சேர் போட்டு உட்காந்துக்குவாரு, பக்கத்துல ஒரு தம்பி உட்கார்ந்துருப்பாப்புல. அத வந்து ஒரு டிவி சேனல்ல ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் சொல்லுவாரு, நான் நேற்றைக்கு தான் பரலோகத்துக்கு போனேன். பரலோகத்துக்கு போகும்போது அங்க ஆண்டவரை நான் பார்த்தேன். பக்கத்துல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் சீரியஸா இருந்தோனே ஆண்டவர் அந்த தண்ணி எடுத்து அப்படியே என்னை மேல தெளிச்சாரு. என்னங்க ஆண்டவரு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படியே நான் சிரிச்சேன். உடனே அவரு பாத்தியா ஜாலி ஆயிட்ட பாத்தியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த சிடி அவர் தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்த சிடி தான் இந்த சிடி அப்படின்னு சொல்லிட்டு சீர்கேடும் கிழவிகள் பேச்சு போல அவர் பேசக்கூடிய கட்டுக்கதைகளுக்கு விலக சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர்களே. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதி பண்ணிக்கோங்கன்றார். மறுபடியும் மறுபடியும் இப்ப நாம தேவன் அதைத்தான் சொல்றார். எந்த போதகத்துடைய காரியங்களை கேளுங்க. அவங்க வசனத்தின் அடிப்படையில பேசல அப்படின்னா அது விசுவாசிக்க வேண்டாம். நாம விசுவாசிக்கல, நாம சாதாரண விசுவாசம் வச்சிருக்கல. நாம இனிமே என்ன மாதிரி விசுவாசம் வைக்க போறோம்னா மகா பரிசுத்தமான விசுவாசம் வைக்க போறோம். அதனால்தான் யூதால நம்ம பார்த்தோம்ல ஆதார வசனம் மறுபடியும் கூட வாசிக்கலாம். யூதா 1வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனம். யூதா 20 மற்றும் 21 வசனங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை உறுதி பண்ணி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம உறுதி பண்ணிக்கணும். நாம எப்படி ஜெபம் பண்ணணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ மகா பரிசுத்தமான விசுவாசம் பெருசா, ஜெபம் பண்றது பெருசா? மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா, ஜெபம் பண்றது பெரிய விஷயமா? அப்படின்னா அநேகர் என்ன சொல்றதுன்னா ஜெபிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா எது சத்தியம்னே தெரியாம நம்ம ஜெபிக்க முடியுமா? 2மே பெருசுதான். ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு எது வந்திருக்கணும் அப்படின்னா சாதாரண விசுவாசம் இல்ல, உபதேசத்தின் அடிப்படையில போதகத்தின் அடிப்படையில் இல்ல, வசனத்தின் அடிப்படையில் வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியத்தின் அடிப்படையிலையும் நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஃபர்ஸ்ட் அதுல நம்மள உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணும்போது உண்மையாகவே தேவனுடைய அன்புல நம்ம காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் நம்ம மத்தியில வரும். இன்னைக்கு உலகத்துல எப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளும் என்றும் கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோன்னு ஏசாயா 5:20 நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஒரு மோசமான விஷயத்த இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா தீமைய நன்மைன்னு சொல்லி கொடுத்துறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணும், வாழ்க்கையில ரொம்ப வசதியா இருக்கணும்னு பாக்குற இடத்துல எல்லாம் கடை வாங்கி வச்சுட்டாரு. கடை வாங்கி ரொம்ப லக்ஸரியா வாழ்றாரு. இப்போ ஒரு கட்டத்துல இந்த கடனை கட்ட முடியாம இவர் தவிச்சிட்டு இருக்கிறாரு, ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறாருன்னா இவர் ஏதாவது ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போறார், சுவிசேஷ திருவிழாவுக்கு போறாரு அப்படின்னா அங்க எப்படி சொல்றதுன்னா உங்களுடைய கடன் தொல்லை இன்றைக்கே என்ன ஆக போகுது அப்படின்னா மாறப்போகுது. தேவன் வந்து இந்த சோதனையிலிருந்து உங்களை என்ன பண்ண போறார்? ஜெயிக்க பண்ண போறார் அப்படின்னு இப்ப என்ன பண்றாங்கன்னா பிரசங்கிக்கிறாங்க. அன்புக்குரிய சார் யோசிச்சு பாருங்க. இச்சை கற்பம் தரித்து அது என்ன பண்ணிருக்குன்னா பாவத்தை பிறப்பிச்சிருக்கு. அதாவது மிக பெரிதான ஒரு இவருடைய சுய லாபத்துக்காக சுய நலத்திற்காக செஞ்ச விஷயத்துக்குள்ள இவர் மாட்டியிருக்கிறார். ஆனா இது யாரு தந்த சோதனைன்ற மாதிரியும் அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தேவன் வல்லவர்னும் இப்ப என்ன பண்றது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிச்சு எங்க பார்த்தாலும் என்ன பண்றதுன்னா பேசுறது. ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதமே கிடைச்சா கூட அவங்களால ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியுமானா ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளை இங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. அதனால்தான்
தீமை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்கிடுச்சு. அதனால்தான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அன்புக்குரிய சகோதரர்களே, அநேகருடைய மனக்கண்களை இந்த பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தான் என்ன பண்ணிருக்கிறான்னு செஞ்சு வச்சிருக்கான். தேவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை என்ன பண்ணியிருக்கான்? குருடாக்கி இருக்கான். இது எப்படி குருடாக்குனா, எப்படி குருடாக்க போறான் அப்படின்ற ஆண்டவர் முதலாம் வருகையில வந்திருக்கும் போதே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்னும் விசேஷமா ஒரு 2 ஓமை பேசியிருக்கிறார் ஆண்டவர். அதாவது ஆண்டவர் சொன்னார்ல, சீசர்னு சொன்னார்ல, நாங்கள் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ரொம்ப சுயநலமா இன்னைக்கு ஜனங்களை வழி நடத்துறத பாக்குறோம். அந்த குறிச்சு ஒரு அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்காக வசனம் ஆதாரம் இல்லாத எத்தனையோ காரியங்களை போதிச்சு அவங்களை வஞ்சிக்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் ஆண்டவர் ஒரு 2 ஓமையில இதை நமக்கு புரிய வச்சாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். நம்ம முதல் சப்ஜெக்ட்லயே இந்த மாதிரி இந்த ஊமைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்போம். அதாவது ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. அதை எடுத்த ஒரு மனுஷன் தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்து வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாக்கி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாயிடுச்சுன்னு. அவ்வளவுதான் மொத்தம் ஊமையே. அன்புக்குரிய சகோதரர்களே, கடுகு விதைச்சா மரமா வராது, நமக்கு நல்லா தெரியும், செடியாதான் வரும். ஆனா பாருங்க, சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன ஒரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பாக்குறோம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து திருச்சபை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய எண்ணிக்கை மொத்தமே எவ்வளவு அப்படின்னா 12 பேர் தான். இந்த 12 பேர் மூலமா தான் இப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு இந்த இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் உருவாக்குனார். இப்போ இது என்ன ஆகணும்னா ஒரு செடியா தான் வளரணும். ஆனா அதுக்கு பதிலா என்னவாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய மரம் ஆயிடுச்சு. அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படக்கூடியவங்க, நம்ம ஏற்கனவே திருச்சபை பாடத்துல பார்த்தோம், மொத்தமே எத்தனை பேர் தான் வேணும் அப்படின்னா 1,44,000 பேர் தான் வேணும். ஆனா ஒரு கோடிக்கணக்கான ஜனங்கள் வர்ற மாதிரி இது என்னவாயிடுச்சுன்னா பெரிய மரம் ஆயிடுச்சு. கிபி 300ஆம் வருஷத்துக்கு அப்புறம் இது செடியா இருக்க வேண்டிய இந்த ஒரு திருச்சபை பெரிய மரம் ஆயிடுச்சு. அந்த மரத்துல ஆகாயத்து பறவைகள் தங்கக்கூடிய கூடுமாக அது ஆயிடுச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் அதனாலதான் சொல்றாரு, அது திருச்சபைன்றது எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா சின்ன ஒரு சிறு மந்தையாகத்தான் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே சிறு மந்தையே, உங்கள் பிதா ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னவா இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ திருச்சபை ஜனங்களை எப்படிதான் பார்க்கணும், சிறு மந்தையாக தான் இருக்கணும். ஆனா பெரிய இன்னைக்கு இந்த கிறிஸ்டியானிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய மரம் ஆயிடுச்சு. இந்த மரத்துல கிளைகள்ல ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கிருச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா ஆகாயத்துல யாரு இருக்கா வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு
வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்ற, அதாவது சாத்தான் தான், அவனுக்கு தான் என்ன பேருனா ஆகாயத்து அதிகார பிரபு. ஏன்னா அவன் அங்கதான் இருக்கான். இப்போ ஆகாயத்து பறவைகள்னா சாத்தானும் சாத்தான் கூட சேர்ந்த தூதர்களும் இப்போ இவங்களுடைய ஆதிக்கம் இந்த மரத்துல வந்து உட்கார்ந்துருச்சு. அதாவது ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்துல முழுக்க முழுக்க இப்போ இவங்களுடைய வஞ்சகத்தின்படி இந்த ஜனங்கள் ஆட்கொள்ளப்பட்டு பிடிக்கப்பட்டுட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல முக்கியமா பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முழுக்க முழுக்க விக்கிரக ஆராதனையில இருந்து அத்தனையுமே எதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 18:2 வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பார்க்க போறோம் பாபிலோனின் நியாய தீர்ப்பு. அதாவது இந்த கிறிஸ்துவை மணவாளனாக கொண்டுட்டு, ஆனா அவருடைய வசனத்தின்படி வாழாத, தங்களுடைய இஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஆனா எப்படி சொல்லிட்டாருன்னா, இந்த ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னா, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிடுச்சுன்னு சொல்றாரு. சோ பாத்தீங்களா, ஜோடி வசனம் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. அன்புக்குரிய சார், இந்த கிறிஸ்டியானிட்டியோட கண்டிஷன் இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருந்துதான் ஒரு சியோன் போல இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை இப்ப என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வசனத்தின் மூலியமாக அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்குள்ளாக அவர்களை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சார், இன்னும் கூட பாருங்க, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் எப்படி இந்த மனக்கண்களை குருடாக்கி இருக்கான். அது அசுத்தாவினுடைய காவல் வீடாயிடுச்சு, அந்த ஆகாயத்து பறவைகள் தங்கக்கூடிய மரம் ஆயிடுச்சு. இது இங்க உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அத்தனை விதமான சத்தியத்தையும் புளிக்க வச்சுட்டாங்க. அன்புக்குரிய சார், இதத்தான் அடுத்த உண்மையில் அவர் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடுக்கி வைத்தாள் என்றார். பரலோக ராஜ்யம் என்பது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும்படி 3 படி மாவில என்ன பண்ணா, அடக்கி வைத்தாள். என்னங்க, பரலோக ராஜ்யம் எப்படி புளிச்ச மாவுக்கு ஒப்பா? நமக்கு தெரியும் புளிச்ச மாவுனா என்ன, நைட்டு தோசை ஊத்தி சாப்பிட போறோமே, அந்த மாதிரிதான் இருக்குதா பரலோக ராஜ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்புக்குரிய சொல்ற, பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியம் ரொம்பவுமே பரிசுத்தமாக சுத்தமாக இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை புளிக்கும்படிக்கு, முழுவதும் புளிக்கும்படிக்கு அதை ஒரு 3 படி மாவில அடக்கி வைத்தாள் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, புளித்தமா அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? ஒரு மோசமான ஒரு டாக்டரின், மோசமான போதனை, ஜீவனுக்கு வழி நடத்தாத காரியங்கள், அதை சொல்லி கொடுக்கிறது, அதுதான் என்னன்னா புளிச்சமா. இப்ப அதனால ஒரு தடவை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு மத்தேயு 16:11, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்பதை உணராதிருக்கிறது எப்படின்னு கேட்பாரு. அதாவது பரிசேயர் சதுசேயர் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தப்பு தப்பா அந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய போதனையை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா புளித்த மாவு அப்படின்றாரு. இப்போ இங்கேயுமே ஆண்டவர் தம்முடைய சீசர் மூலியமாக விட்டு சென்ற அந்த ஆதிகால திருச்சபை ரொம்ப பரிசுத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை மணவாளன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்க
இந்த மாவை புளிக்க வச்சுட்டாங்க. ஆனா சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் தான் எங்களுக்கு மணவாளன்னு சொல்லுவாங்க. ஆனா முழுவதுமாக அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமான போதனைகளை அங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய அதாவது அவங்களுக்கு வருமானம் வரணும். அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கணுன்றதுக்காக அந்த சூழ்நிலையில என்ன தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டாங்க. அந்த ஸ்திரீ ஒரு ஸ்திரீ தான் என்ன பண்ணாங்க? அத அந்த மாவ என்ன பண்ணினாங்க? முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வச்சாங்க. இப்ப யார் இந்த ஸ்திரீ? வேதத்துல 2 ஸ்திரீ இருக்கிறாங்க. ஒரு ஸ்திரீ யாருன்னா, கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருச்சபை ஆகிய நாமம். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப கற்புள்ள கன்னிகைன்ற ஒரு கிறிஸ்துவின் மணவாட்டி, அவங்க ஒரு ஸ்திரீ. இன்னொரு ஸ்திரீ யாருன்னா, பேருக்கு மாத்திரம் அவர கிறிஸ்துவ மணவாளன்னு சொல்லிக்கிட்டு, கிறிஸ்துவுடைய எந்த வார்த்தைகளையும் உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா? பூமியில பிதான்னு கூப்பிடாதீங்க, குருக்கள்னு கூப்பிடாதீங்க, ரபி என்று அழைக்கப்படாதீங்கலாம் சொல்லதெல்லாம் மீறி, இவங்களா தங்களுக்கு ஓனா சில கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல லா எல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டு, சட்டங்கள் உருவாக்கிட்டு, திருச்சபையினுடைய சட்டங்கள் இவங்களா ஒரு புக் போட்டுக்கிட்டு, அந்த புக்க ஃபாலோ பண்ண சொல்றவங்க தான் வேறு வகையான ஸ்திரீ. இந்த ஸ்திரீ தான் புளிக்கும்படி பண்ணிருச்சு. அதனால தான் ஏசாயா 4:1 வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து, எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும் படிக்க உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாத்தீங்களா? நாளைக்கு 7 ஸ்திரீகள் அப்படின்னா கம்ப்ளீட்டா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே புருஷனை பிடித்தனா, அது புருஷன்னாலே வேதத்துல யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்களாமா, நாங்க எங்க சொந்த ஆகாரத்தை புசிச்சுக்கிறோம். எங்க சொந்த வஸ்திரத்தை உடுத்துக்கிறோம். ஆனா எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் அப்படின்னுவாங்க. நீங்க தான் எனக்கு கணவர். ஆனா நீங்க சொல்றபடி நாங்க எதுவும் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொந்த ஆகாரம்னா தெரியும். அவங்க தேவன் குடுக்கிறது தான் ஆகாரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனிடந்து வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான் அப்படின்னா, அந்த ஆகாரம் வேணா, நாங்க சொந்தமா ஆகாரம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இவங்களே சட்டங்கள உருவாக்கிக்கிறாங்க. அப்ப 3 படி மாவுல அத அ அவங்க புளிக்க வச்சாங்க. முழுவதுமாக புளிக்க வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? 3 படி பொதுவாக ஒரு சபையில இந்த விசுவாசத்த கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாத்திட்டாங்க. நம்பிக்கைய மாத்திட்டாங்க. முக்கியமா சபைக்குள்ள நிலவ வேண்டிய அன்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அன்பான ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மாத்தியிருக்கிறாங்க. அதனாலதான் 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த 3 என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அன்புக்குரிய சொந்த ஆகாரத்தை புசித்து, சொந்த வஸ்திரத்தை அப்பதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்ம எப்பேற்பட்ட விசுவாசத்துல நம்ம இருக்கோம். விசுவாசத்துல இருக்கிற போதகம் அவங்க சொல்லி இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்ததுல இருக்கிறோமா? வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையில நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம். அதாவது யூதா 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது என்று சொல்கிறார். இது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். இந்த ஒரே ஒரு விசுவாசம் ஒரு விசை மாத்திரம் தான் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வசனத்தின் அடிப்படையில நான் ஒரு காரியத்தை விசுவாசிப்பேன். நான் அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்குள்ளதான் நிலைத்திருப்பேன், உறுதி செய்து கொள்வேன்றது தான் நாம எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு. அதுக்காக நாம தைரியமாய் போராடணும்ன்றது தான் யூதா நமக்கு என்ன பண்றாருன்னா எழுதி உணர்த்துகிறார் அன்புக்குரிய. அப்ப இனிமே எந்த கிளாஸ் நம்ம பார்த்தாலும் சரி, அல்லது வேற யாருடைய
போதனைக்குள்ளாக சுவிசேஷ கூட்டத்துல நம்ம நின்னாலும் சரி, நாம எந்த விசுவாசத்துக்குள்ளதான் கடந்து போறோம்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள கடந்து போறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். வசனத்துல இருந்துதான் கேள்வி வரும், கேள்வியின் அடிப்படையில் தான் விசுவாசம் பிறக்கும். அப்படின்னா வசன ஆதாரம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. இனிமே வரக்கூடிய பாடங்கள்ல கூட நம்ம எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை முன்வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கணும்னா வசனம் இருக்கணும், ஜோடி வசனம் இருக்கணும், அதுக்கான சத்தியம் தேவனுடைய திட்டத்திற்கு ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு நம்ம எல்லாரும் ஒரு மாபெரும் சத்தியத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த சத்தியத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. வேதத்துல திருத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்ததுண்டா, வாசித்ததுண்டா? இப்ப ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்னன்னா வசனத்தின் அடிப்படையில நாம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் என்னது மகா பரிசுத்தமான விசுவாசம்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு வசனத்துல திருத்துவம் அல்லது திரியேகம், திரியேக தேவன் அப்படின்ற வார்த்தைகள் வருதா, ட்ரினிட்டி அப்படின்றது இருக்குதா அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அப்படின்னா நீங்க எத்தனை தடவை வேதத்தை திருப்பி திருப்பி படிச்சாலும் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்து காண்பிக்கவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் நம்பக்கூடிய இந்த திருத்துவம் அப்படின்றது, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த மூவரும் ஒருவரா அல்லது வேற வேறையா, இவர்களுடைய காரியம் என்னவாக இருக்கிறது, இந்த ஒரு சத்தியத்தை தெரிந்து கொண்ட நாம எப்பேற்பட்ட ஒரு விடுதலையை நாம பெறப்போகிறோம் அப்படின்றதெல்லாம் நாம ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு தொடர் வேதாகம பாடத்துல நம்ம தியானிக்க போறோம். மதியம் 3 மணிக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. இது ஒரு உங்களுடைய மொபைல் போன்ல யாராவது ப்ரீபெய்டு சிம் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அதை நல்லா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து 4 மணி நேரம் ஒரு கேப் விட்டு இன்டர்வல் விட்டு ஒரு 3 பாட்டா இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இந்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். யூதா 1வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, நாம இனிமே எதுலதான் நம்மளை உறுதி பண்ணிக்க போறோம்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதி பண்ணிக்க போறோம். நாம் கேட்டுக்கொண்ட அத்தனை சத்தியங்களிலும் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி, தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி, இப்படியாக அவருடைய அன்பிலே நம்மளை காத்து கொண்டு நாம அவரோட கூட சதா காலமும் இருப்பதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.